அனைவருக்கும் வணக்கம். பூவுல மங்கையம் பொற்கொடியா செய்கிற செயல்லாம் ஒன்றும் இல்லை உருப்படியா அப்படிங்கிற மாதிரி வட இந்திய பான்புரா கூட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டர் ஆகிறதுக்கு அரசு பேருந்துகளில் கண்டக்டர் ஆகிறதுக்கு நடத்துனர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டெண்டர் எங்கள் உத்தரப்பிரதேசத்தில். ஏன் தமிழ்நாட்டில் உள்ள தமிழெல்லாம் ஒருத்தன் கூட இல்லையா? எல்லாம் அமைஞ்சிட்டானா? சரி, அதை விடுங்க. இப்போ எப்படி நாங்கள் டிக்கெட் எடுக்கிறது? இப்போ ஒரு பெண்கள் போகிறாங்க, மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறாங்க, அல்லது மாநகர பேருந்துகளில் போகிறாங்க. எப்படி பயணிக்கிறது? எப்படி பயணிச்சுட்டு வாங்குறது? திருச்சியிலேருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு ஒன்று கொடுங்க, பாலக்கரை ஒன்று கொடுங்க, மார்க்கெட் ஒன்று கொடுங்க, மதுரையில் இருந்தால் மேலூர் ஒன்று கொடுங்க, திருப்பத்தூர் ஒன்று கொடுங்க, காரைக்குடி ஒன்று கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க தாய்மார்கள்லாம். இப்போ எப்படி கேட்பாங்க? எக்கில் தானே ஆரம்பிக்கணும். சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, பாலக்கரை, மார்க்கெட் மதுரையில் இருந்தா, மேலூர், திருப்பத்தூர், காரைக்குடி, இப்படிதான் கேட்க வேண்டிய நிலைமை வருது. புரியுதா? தமிழர்களுடைய வேலை வாய்ப்புகள் இங்க ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய நேரத்துல, தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாத நேரத்துல இப்படி உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஒரு நிறுவனத்துக்கு தூக்கி டெண்டரை கொடுத்துருக்குறதுங்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தமிழர்களுக்கு செய்யக்கூடிய இழுக்கு அப்படிங்கிறத இங்கதான் பார்க்கணும். சரி, அதை விடுங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்க தேர்ந்தெடுத்த அரசு, நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு ரொம்ப அருமையா செயல்பட்டு இருந்தா என்ன செஞ்சாலும், அதான் கம்புக்கு கவையே இல்லைனாலும் கவையை ரெடி பண்ணியாவது முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இங்க இருக்குது. என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு முட்டு கொடுத்தேன். பாலியல் பலாத்காரம் நடைபெறுதா தமிழ்நாட்டில்? பெண்களுக்கான மிகப்பெரிய பாதுகாப்பை நான் வந்தா உறுதி செய்வேன் அப்படின்னாரு தேர்தலில். ஒவ்வொரு இடத்துக்கு போய் பேசும்பொழுதும் சரி, ஒவ்வொரு மேடைகளில் பேசும்பொழுதும் சரி, பெண்களுக்கான பாதுகாப்பை நான் வந்தா உறுதி செய்வேன் அப்படின்னாரு. இப்ப பார்த்தா அந்த கட்சியில உள்ள நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களை ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் மாதிரியும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இப்போ உட்காந்து பட்டாணிகளை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதைதான் நம்ம சொல்ல வேண்டி வரும். வேற என்ன சொல்றது? குருட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி அப்படியே பேசாம இருக்கிறாங்க. எது சொன்னாலும் முட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் கொள்கையை பார்த்து வாக்களிக்கல, கோட்பாடை பார்த்து வாக்களிக்கல, நீங்கள் வேட்பாளரை பார்த்தும் வாக்களிக்கல, நீங்கள் திரைக்கவர்ச்சியை மட்டும் வச்சுதான் வாக்களிச்சீங்க. அந்த நிலையினாலதான் இங்க நிக்குதுங்க. சரி, சட்டமன்றத்துக்கு அனுப்பிடுறீங்கள, சட்டமன்றத்துக்கு அனுப்பிவிட்ட உங்களுடைய தொகுதிகளில் உள்ள உங்களுடைய எம்எல்ஏக்கள் உங்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை போய் அங்க பேசுறாங்களா? என்ன பேசுறாங்க? முதல்வரை பாராட்டி பாடல்கள். ஏமா அது என்ன சட்டமன்றமா இல்ல பாட்டு மன்றமாமா? எவ்வளவு பாட்டுங்கிறீங்க நீங்க? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான்? பொறுத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்காரு. அது வடை. என்ன வடை? 4000 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும், அது ஒரு வடை. பெண்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும், அது ஒரு வடை. அப்புறம் மீனவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீன்பிடி தடை காலத்துல ஒரு 20,000 ரூபாய் வழங்கப்படும், அது ஒரு வடை. 6 சிலிண்டர் ஒரு வடை. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் ஒரு வடை. இப்படி எக்கச்சக்கமான வடை. அண்ணன் சீர், மாமன் சீர், கொழும்பியா சீர், நாத்தனா சீர், எல்லா சீர், இது ஒரு வடை. இப்படி பல வடைகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் தொடர்ச்சியாக இங்க நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இங்க பார்த்தீங்கன்னா அதிகமான லாக்அப் மரணங்கள் நடக்குது, அதிகமான பாலியல் குற்றங்கள் நடக்குது, அதுவும் சிறு பிள்ளைகள் மேல் நடக்குது. இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இந்த டெண்டர் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் விடப்பட்டது. உத்தரப்பிரதேச டெண்டர் இந்த நடத்துனதுக்கான டெண்டர் திமுக ஆட்சியில் விடப்பட்டதாம். உங்களுடைய ஆட்சி தான் தூய ஆட்சியாச்சே, மாற்றத்திற்கான ஆட்சியாச்சே. அப்புறம் திமுக செஞ்சதே நீங்க செய்றீங்க. நீங்க மாற்றமான செய்யணும், மாற்றத்தை நோக்கில நீங்க போயிட்டு இருக்கணும். நேரம் அந்த டெண்டர் ரத்து பண்ணி தமிழர்களுக்குள்ள அந்த வேலையை கொடுத்துருக்கணும். நீங்க எப்பா ஒரு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு கொடு, எப்பா ஒரு பூக்கடை கொடு, ஒரு மார்க்கெட் கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த நிலையில ஹிந்தி பேச வச்சுட்டாங்க. ஹிந்தி பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு பாத்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் இல்லாத எம்எல்ஏக்கள் 90 விழுக்காடு பேர்கிட்ட கார் இருக்குங்கிறாங்க. எதுக்காக காரு? 1000 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சு இருக்கக்கூடிய கடன்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல கார். இப்போ கார் இல்லாத எம்எல்ஏக்கள் கூட அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு காரை வாங்கிக்க போறாங்க. மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக செலவு செய்யக்கூடிய நிலையில தான் இந்த நிர்வாக திறமையற்ற அரசு. உண்மையா இல்லையா?
ஒரு மிக முக்கியமான செயல்பாடு என்ன இந்த நாட்டுக்கு? எத்தனை ஊர்கள்ல இன்னைக்கு சாலை வசதி இல்லை, ஒரு குளம் தூர்வாரவில்லை, குடிநீர் வசதி இல்லை, போக்குவரத்து வசதிகள் இல்லாத ஊர்கள் இருக்கு, அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ஊர்கள் இருக்கு. அந்த ஊர்களை தேர்ந்தெடுத்து அந்த ஊர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிருக்கலாம், அதற்கான நிதியை ஒதுக்கியிருக்கலாம். விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய, விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை பாதுகாக்க குடோன் கட்ட முடியாத அந்த அரசு, தார்ப்பாய் வழங்கக்கூடிய அரசு ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் மாதம் 1 லட்சம் ரூபாயும் காரும் வழங்கும். அப்ப மக்களுக்கு தேவையான விஷயங்களை இங்க செய்யக்கூடியவர் யாரும் கிடையாது. நீங்க மாற்றம் வந்தீங்க, இங்க மாற்றமும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. எல்லாத்துக்கும் இங்க முட்டு கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கே கூடாது. செய்வது தவறு என்றால் தவறு அப்படின்னு சொல்லணும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்ன தமிழ்நாடு. நீங்களா நக்கீரரே வந்திருப்பது சிவன் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட தமிழர்கள் நீங்க செய்யக்கூடிய தவறுகளை தவறு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சிறப்பாக இருக்கும். அது அந்த கட்சியில பயணிக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. எவ்வளவோ திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம். கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி முதலீடுகளை நீங்க ஈர்த்துட்டு வரலாம். ஆனா முதலீடுகளை ஈர்த்தோம் அப்படின்னு பொய்யான செய்திகளை மட்டும்தான் நீங்க பரப்பிட்டு இருக்கீங்க. இதை நிறைய முட்டு கொடுக்கறதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஒரு பஸ் ஸ்டாண்டு திறந்திருக்கு, 4 தகர டப்பா சீட்டு, 4 இரும்பு கம்பியை ஊனி இழுத்து கட்டி கூரை மேய்ஞ்ச மாதிரி மேய்ஞ்சி சும்மா போட்டு ஒரு பேருந்து பஸ் ஸ்டாப் திறந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1008 இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போய் அங்க பாருங்க எப்படி திறந்திருக்காரு பாருங்க, எப்படி பேருந்து நிறுத்தம் எப்படி திறந்திருக்காரு பாருங்க, அருமையா இருக்கு பாருங்க, எத்தனை. அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் முதலீடாங்க அதுக்கு போட்டு. அப்படி ஒன்றும் அதுல கிடையாது அப்படின்னு பார்க்க வேண்டியது. நீங்க சாராய கடை கிட்டத்தட்ட 700 கடைக்கு மேல சாராய கடையை மூணுங்கிறீங்க. ஆனா சாராய கடைகள் அதிகமாகுதே தவிர குறைஞ்ச பாடு கிடையாது. பனங்கல் இருக்கக்கூடியவர்கள், பனங்கல்ல நீங்க திறந்து விட்டீங்கன்னா பனங்கல்லுனால பயன்பெறக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கருப்பட்டி விற்பனை செய்யக்கூடியவர்கள், பதனியில் இருக்கக்கூடியவர்கள், கல் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுவாங்க. உயிரிழப்புகள் ஏற்படாது கல் குடிக்கிறவர்கள். இங்க இந்த மதுனாலையும் போதை பழக்கத்தினாலையும் இங்க மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. மாணவர்களுக்குள்ள சாதி சண்டை வருது, பள்ளிகளுக்கு சாராயத்தை குடிச்சிட்டு போகக்கூடிய நிலைமை இருக்குது. இது எல்லாமே இந்த மதுக்கடைகள்னாலதான் வருது. இந்த மதுக்கடைகளையும் மது ஆலைகளையும் இழுத்து மூடுனா தமிழ்நாட்டுல ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலையை வருது. கன்னியாகுமரியில 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் மது அருந்துறாங்க, மாணவர்கள் மது அருந்துறாங்க, பள்ளிகளுக்கு போகும்பொழுது மது அருந்திட்டு போறாங்க, கூலிப்பு போடுறாங்க, போதை பொருட்களை அதிகமா பயன்படுத்துறாங்க. இது எங்க கொண்டு போய் விடும்? இளைய தலைமுறையை அழிவை நோக்கி கொண்டு போய்விடும். 10 சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் கொடுத்தா அதுல 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல அவை குறிப்புல இருந்து நீக்க வேண்டியிருக்கு சபாநாயகர். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நீ அந்த பேசுறதை மட்டும் நான் அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன், அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன்னா அவை குறிப்புல நீக்கிறதுக்காக மட்டுமே அவருக்கு ஒரு தனி நேரம் போகும். ஏன்னா பேசுறது முழுக்க அவை குறிப்புல நீக்க வேண்டிய நிலைமை ஆகி போயிடுச்சு. அந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கு. மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து தெளிந்து மக்களுக்கு தேவையானவற்றை பேசக்கூடியவர்கள் அங்கு ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.